கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் தோசை மாவு ஊற்றி பாருங்க, அசந்தே போவீங்க. முற்றிலும் புதுமையான ஈஸியான ரெசிபி. அதுக்கு வாணலில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொதி வந்ததும் இதில் ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் 3/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா வாணலில் ஒட்டாமல் இது மாதிரி உருண்டை பாத்துக்கு வரும். அதை அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் கீழே இறக்கி வச்சு லைட்டாக ஆறுனதும் நல்லா கைகளெல்லாம் அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கங்க. நெய் சேர்த்ததுனால கையில் ஒட்டி பிடிக்காது. மாதிரி தளர்வாக சாஃப்டாக பிசைஞ்ச மாவை சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து இடியாப்பச்சியில் போட்டு இட்லி பிளேட்டில் எல்லா குழிகளையுமே நெய் தடவிட்டு கொஞ்சம் தேங்காவை தூவி இது மேலே மாவை பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. பிழிய ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம எப்பயுமே கோதுமை மாவில் இடியாப்பம் செஞ்சோன்னா பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கோதுமை மாவில் எப்பயுமே செய்ய மாட்டோம். ஆனால் இது மாதிரி தோசை மாவோட கோதுமை மாவை சேர்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீ அடிக்கடி செய்வீங்க. நீங்கள் இதை நைட்டு டின்னருக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் ஈஸியாக செஞ்சு அசத்தலாம். இப்போ பிழிஞ்சு எடுத்த இடியாப்பத்தை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக பூ மாதிரி சாஃப்டான இடியாப்பம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.